இடம்பொருள் நேயர்களுக்கு வணக்கம். ஸோ இன்னைக்கு பார்த்திங்க அப்படின்னா மகாநதி சீரியலை பொறுத்த வரைக்கும் நேற்று நம்ம ஒரு விஷயத்தை ப்ரெடிக்ட் பண்ணியிருந்தோம். இப்படி தான் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குன்னு அதுதான் கிட்டத்தட்ட அப்படியே நடந்திருக்கு. முதல்ல இப்போ யமுனா சொன்னதெல்லாம் யோசிச்சு நிவின் தான் ஏதோ ஏமாத்துறாரு நம்ம தங்கச்சியை அப்படின்னு சொல்லிட்டு நிவின் மேலே கோவப்பட்டு போகிறாங்க காவேரி. நிவின் அப்படி பண்ணக்கூடிய ஆளா? நிவின் நிஜமாக எவ்வளோ தூரம் பாசமான ஆள் அப்படிங்கிறத கொஞ்சமாச்சும் அவங்க யோசிச்சு பார்த்துருக்கலாம். ஆனால் அவங்க அதெல்லாம் யோசிச்ச மாதிரி தெரியல. அந்த சமயத்தில் தான் தங்கச்சியை பார்த்தோன்னா அந்த எமோஷனில் ரொம்ப அதிகமாகி அந்த மூளையை கொஞ்சம் ஆஃப் பண்ணி வச்சுட்டு நேராக கோவமாக கிளம்பி போகிறாங்க. அவங்க ஆட்டோ ஏறி போகும்பொழுது அவங்க பின்னாடியே பரபரன்னு சொல்லிட்டு இந்த ராகினியும் துரத்திக்கிட்டே போயிட்டு இருக்காங்க. என்னவா இருக்கும் ஏதா இருக்குன்னு பார்த்தா நேராக நிவின் வீட்டு வாசலில் ஆட்டோவை நிப்பாட்டின உடனே ஷாக் ஆகிட்டாங்க. ஒருவேளை இப்போ ஆட்டோ எடுத்து நேராக காவேரி மட்டும் இப்போ இவரோட விஜயோட ஆஃபீஸ் போய் தான் என்ன பண்ணியிருப்பாங்க, பல்பு தான் வாங்கியிருப்பாங்க. ஆனால் அப்படி நடக்காமல் இங்கே எப்படியோ வந்தாச்சு. உள்ளார போனதுக்கப்புறம் இவங்க 2 பேர் வாசலில் நின்று பேசுகிறத ஃபோட்டோ எடுத்துடுறாங்க. ஃபோட்டோ எடுத்து வச்சது மட்டும் இல்லாமல் இவங்க ரூமுக்குள்ளே போய் கதவை சாத்தினதுக்கப்புறமா கதவு கிட்ட போய் என்ன பேசுகிறாங்கன்னு கேட்க பார்க்குறாங்க. இதே தான் வெளில யமுனாட்டையும் பேச ட்ரை பண்ணாங்க. இவங்க வீட்டில் வச்சு காதில் வச்சு கதவு கிட்ட வச்சு ட்ரை பண்ணி பார்த்தாங்க ஒட்டு கேட்க. அங்கேயும் கேட்கல, இங்கேயும் கேட்கல. அவங்க அங்கிட்ட இங்கிட்ட நடமாடிக்கிட்டே இருக்கும்போது உள்ளார போகும்பொழுதே கடுங்கோமாக போகிற காவேரி என்ன கேட்குறாங்கன்னா, நீ என்ன பெரிய மன்மதன் நினைப்பா, என்ன நினச்சிட்டு இருக்கோம் மனசில் அப்படின்னா, ஏன் இப்படி பேசுகிற அப்படின்னா, எதுக்கு என் தங்கச்சியை ஏமாற்ற ட்ரை பண்ணுற, அவள்கிட்ட கல்யாணம் பண்ணிப்பேன் சின்ன பொண்ணு மனசில் ஆசையை விதைச்சிட்டு ஏமாற்ற பார்க்குறியா, என்ன பண்ணிருக்க நீ அப்படின்னு கத்திக்கிட்டே இருக்க. ஒரு கட்டத்துக்கு மேலே பொறுமையாக இருக்க ட்ரை பண்ணுற நிவின் ஒரு கட்டத்தை பொறுமையை இழந்துடுற. என்ன நினச்சிட்டு இருக்கோம் மனசில், என்னை பற்றி என்ன நினச்சிட்டு இருக்க, நீ என்ன நடக்குது தெரியுமா, நான் அவள் மேலே ஒரு பாசத்தில் அவளுக்கு போய் நான் போய் அந்த ஐஏஎஸ் கோச்சிங் கிளாஸ் சேர்த்து விட்டேன். நிறைய தடவைலாம் ட்ராப் பண்ணி இதெல்லாம் இது பண்ண ஒரு 2-3 தடவை ட்ராப் பண்ணியிருப்பேன். நான் காலேஜ்லேருந்து இப்போ காலேஜில் ட்ராப் பண்ணியிருப்பேன், காலேஜ்லேருந்து பிக்கப் பண்ணியிருப்பேன், அவ்வளோதான். அப்படின்னு உடனே அதெல்லாம் நீ ஏன் பண்ணுற, நீ பண்ணனால தானே அவர் நினைக்கிறா அப்படிங்கும்போது என்னை சொல்ல வைக்காதுங்கிறாங்க. உன் மனசை தப்பான இல்லைன்னா சொல்ல வேண்டியதானே அப்படின்னு கேட்ட உடனே டக்குன்னு கடுப்பாகி கோவமாக ஒன்னால தான் போதுமா அப்படின்னு சொல்லி கோவமாக கத்திடுறாரு. என்ன என்னால் தான் அப்படின்னா, உன் மேலே இருக்க பாசத்தில் நம்ம 2 பேரும் சேர்ந்து ஒரு கனவு கண்டோம். அந்த கனவு நம்மளால் அச்சீவ் பண்ண முடியல, நம்ம வாழ்க்கை இப்படி ஆயிடுச்சு. அட்லீஸ்ட் நம்ம நினச்ச விஷயங்கள், நம்ம மாமா நினச்ச விஷயமான இவ ஐஏஎஸ் ஆகணுங்கிறதுக்காக ஹெல்ப் பண்ண நினச்சேன். நான் ஒரு நாள் உடஞ்சி ரொம்ப வீட்டில் நிறைய பிரச்சனைன்னு பேசும்பொழுது ஹெல்ப் பண்ணேன். அப்படியே ஐஏஎஸ் கோச்சிங் சேர்த்து விட்டேன். அதை தாண்டி வேறு எதுவும் பண்ணல. அவங்ககிட்ட என்ன சொன்னான் அப்படின்னா, கல்யாணம் பண்ணிக்கிறேன்னா சொன்னார், இப்போ பேச மாட்டாருன்னு சொன்னான் அப்படின்னா, எப்படி அழகாக பொய்யை சொல்லியிருக்கா. அவள் பொய் சொன்னாலா இல்லை நான் சொன்ன இந்த ஒரு விஷயத்துக்காக சொன்னாலான்னு தெரில. என்ன நடந்துச்சுன்னு கேட்டுக்கோ அப்படின்னு தெளிவாக வேறு எக்ஸ்பிளைன் பண்ணுறாரு. ஏன்னா இவ அஜய் ராகினி கல்யாண விஷயத்துலையும் நான் சொன்னும் போது அதை என்னை நானே நம்புற மாதிரி பொய்யா சொன்னான். எல்லாத்தையும் மாமாட்ட சொல்லியாச்சு, மாமா பார்த்துப்பாரு, அங்கே பிரச்சனை ஆகிடுச்சுன்னா கதை விட்டா எல்லாமே போய் கடைசியில் விளையாட்டுத்தனமே இதை என்ன பிடிக்குதுன்னு சொல்கிறான்னு பார்த்தா நிஜமாவே சொல்கிறாங்கிறது புரிஞ்சிருச்சு. இவன் இன்டென்ஷன் ஒரு மாதிரி இருந்தால் நான் விலகி வந்துட்டேன் நான். ஆனால் ஒரு தடவை என்ன சொன்னான்னா எனக்கு உங்களுக்கு பிடிச்சிருக்கு, நான் கல்யாணம் பண்ணிக்கிறீங்களா என்னன்னு கேட்டபொழுது நான் முதல்ல நீ ஐஏஎஸ் படித்து கலெக்டராக அதுக்கப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்னு ஒரு விஷயம் தான் சொன்னேன். அதை கூட நான் விளையாட்டு தான் சொன்னேன். அவள் அதை சீரியஸாக எடுத்து அதை வச்சு தான் மனசில் முடிவு பண்ணியிருக்கா அப்படின்னு சொன்ன உடனே இப்போ தான் காவேரிக்கு புரியுது. கொஞ்சம் அப்செட் ஆகிட்டு அப்புறமா என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, நீ அவள்கிட்ட உடனடியாக பேசாமல் இருந்தால் சின்ன பொண்ணு, அவளுக்கு என்னன்னு மனசு ஃபுல்லாக இதே தான் யோசிக்கும், கொஞ்சம் கொஞ்சமாக குறைச்சிக்க, முன்னாடி மாதிரி பேசிக்கலாம், நானும் கொஞ்சம் கொஞ்சமாக அவளுக்கு புரிய வைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சாரி சொல்லிட்டு கிளம்பிடுறாரு. ரோட்டில் நடந்து போகும்பொழுதே இதெல்லாம் யோசிச்சுட்டே போகிறாங்க. ஒரு பக்கம் பார்த்தா இப்போ ஏதோ ஒரு ஹோப்போட இப்படிலாம் நிவின் நடந்துக்கிறத பார்த்தா விஜய் சொன்ன ஏதோ ஒரு விஷயம் தான் காரணமாக இருக்கணும். விஜய் அந்த 8 மாதம் 9 மாதம் முன்னாடி சொன்னார்லன்ட்டு ஆக்சுவலாக ஒரு ஃபுல்லாகவே சொல்லிட்டார், கான்ட்ராக்டே சொல்லிட்டார், அது உங்களுக்கு தெரியாது அப்படின்னு அதை வேறு யோசிக்கிறாங்க. இன்னொரு பக்கம் என்ன யோசிக்கிறாங்கன்னா, பேசாமல் யமுனாவையும் நிவினையும் சேர்த்து வச்சிடலாமே, என்ன தப்பு அப்படின்னு யோசிக்கிறாங்க. ஐயோ நான் தப்பிக்கிறதுக்காக அவங்க வாழ்க்கையில் ஏன் நான் குறுக்க வரணும் அப்படின்னு யோசிக்கிறாங்க. நிறைய குழப்பங்கள் உங்களுக்கு இருந்துகிட்டே இருக்குது. என்ன பண்ணுறது என்ன பேசுறதுன்னு தெரியாமல் யோசிச்சு நடந்து வந்துட்டே இருக்காங்க. அவங்க நடந்து வந்துக்கிட்டே இருக்கும் பொழுதே இன்னொரு பக்கம் பார்த்தா கங்கா குமரனை கூப்பிட்டு அவனையும் திட்டுறாங்க. இந்த நிவின் என்ன நினச்சிட்டு இருக்காரு, கொடைக்கானலுக்கு அவர் பேக் பண்ணி அனுப்புங்கன்ட்டு. அவன் என் ஃப்ரெண்டு, அவ்வளோதான், அவனை எப்படி இதெல்லாம் சொல்ல முடியும்னா, இப்போ அவளை மூலம் அனுப்புங்க. ஏற்கனவே நம்ம காவேரி விஷயத்தில் பட்டது போதாதா, யமுனா விஷயத்தை வேறு படணுமா அப்படின்னா, யமுனாவை அவங்க லவ் பண்ணாதான் என்ன தப்பு அப்படின்னு குமரன் கேட்டவொடனே, அது எப்படி அக்காவை லவ் பண்ணி அக்கா கிடைக்கலன்னா அடுத்த நாளே தங்கச்சியை லவ் பண்ணுற மாதிரி ஒரு மோசமான கேரக்டர் இருக்க பையன்லாம் எங்கள் வீட்டுக்கு வர வேணாம், அம்மாலாம் ரொம்ப வருத்தப்படுவாங்க, ஒழுங்காக நீங்கள் நடந்துக்குங்க, ஒழுங்காக அவன்கிட்ட சொல்லி புரிய வைங்க அப்படின்னு கோபமாக பேசுகிறாங்க. இவர் பாவமாக திருத்த முடிக்கிறதோட இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ராகினி ஃபோட்டோலாம் கொண்டு போய் விஜய்கிட்ட கொடுத்து விஜயை வேறு கன்ஃபியூஸ் பண்ண போகிறாங்க. ஸோ இதெல்லாம் பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, அந்த கதை எப்படி போகுதுன்னு நினைக்கிறீங்கிறத சொல்லுங்கள். தேங்க்ஸ். இடம்பொருள் நேயர்களுக்கு வணக்கம். ஸோ இன்னைக்கு பார்த்திங்க அப்படின்னா மகாநதி சீரியலை பொறுத்த வரைக்கும் நேற்று நம்ம ஒரு விஷயத்தை ப்ரெடிக்ட் பண்ணியிருந்தோம். இப்படி தான் நடக்கிறதுக்கான வாய்ப்பு.